ஹலோ கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ 6ஆம் வகுப்பில் இயல் 1 அதை பற்றி நம்ம ரொம்ப சுருக்கமாக ஒரு எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் படிக்கலாம். ஆல்ரெடி நீங்கள் படிச்சிருப்பீங்க. ஓகே, நான் இன்னும் படிக்கலை அப்படின்னு இருந்தாலும் ஓகே, நீங்கள் ஒன்ஸ் நீங்கள் படிச்சுட்டு அதுக்கப்புறம் நம்ம வீடியோ பாருங்கள். ஏன்னா இது ஒரு ரிவிஷன் மெத்தடில் கூட உங்களுக்கு இது ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எந்த செயல் எடுத்தாலும் நீங்கள் எடுத்துனே டேரெக்டாக செயல் படிக்காதீங்க. படிச்சிங்கன்னா உங்களுக்கு நமக்கு உரைநடை கூட படிக்க நமக்கு புரிஞ்சிடும். செயல் படிக்கிறவங்க அந்த நல்ல சொல்லோட பொருள் தெரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் அது படித்தோடனே நல்லா புரியும். ஸோ நீங்கள் சொல்லும் பொருளும் ஃபஸ்ட்டு கீழே இருக்கும், ஒரு பாடலுக்கு அடுத்தபடியாக கொடுத்துருப்பாங்க. அதற்கப்புறம் அதை தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் அந்த செயல் படிங்க. அதற்கப்புறம் பாடலின் பொருளையும் படித்து வச்சுக்கோங்க. ஓகேங்களா? முடிஞ்ச வரைக்கும் செயலை படிச்சுக்கிட்டு புரிஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாடலின் பொருளை படிங்க. இன்பத்தமிழ் யார் ஏற்றிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா பாரதிதாசன். இதை பொறுத்துக்கையில் கேட்பாங்க. இன்பத்தமிழ் இந்த பக்கம் பார்த்திங்கன்னா பாரதிதாசன், பாரதியார் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க. நம்ம பாரதிதாசன் இன்பத்தமிழை ஏற்றிருக்கிறாரு. ஓகேங்களா? தமிழுக்கு அமுதென்று பெயர். இந்த செயல் நிறைய பேர் பாட்டிலே நம்ம கேட்டிருப்போம். ஸோ இது ரொம்ப ஈஸியானதாக தான் இருக்கிறது. அதனால் உங்களுக்கு பார்க்குறதுக்கும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கும் புரிஞ்சுக்கிறதுக்கும் ரொம்ப சிரமம் இருக்காது. ஓகேங்களா? நீங்கள் ஒரு கிளான்ஸ் பார்த்துக்கோங்க. கீழே இருக்கிற சொல்லும் பொருளும் பார்க்கலாம். நிருமித்தன்னா உருவாக்கின்னு அர்த்தம். ஸோ இதில் 2-3 வார்த்தைகள் நமக்கு ஏற்கனவே தெரிஞ்ச மாதிரி தான் இருக்குது. சமூகம், மக்கள் குழு. சமூகம்னா என்ன? மக்கள் ஒன்றி இருப்பாங்க. ஒரு சில மக்கள் இருப்பாங்க இல்லைங்களா, அது குழுவாக இருப்பாங்க அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சமூகம்னா குழுக்களாக இருக்கிற மக்கள். விளைவு என்றால் வளர்ச்சி அப்படின்னு இங்கே குறிப்பிட்டிருக்காங்க. ஆக்சுவலாக இந்த விளைவு அப்படிங்கிற வார்த்தையை நம்ம கேட்கும்போது இதோட விளைவு என்னவாக இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா அது ஒரு ரிசல்ட்டை தானே நம்ம எதிர்பார்ப்போம். இந்த இடத்துல வளர்ச்சியை கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஏன்னா நிறைய இடத்துல நம்ம ஏதாவது சொல்லும் பொருளும் கேட்கும்போது இந்த இடத்துல நம்ம ஸ்டார்டிங்கில் படிக்காமல் போயிருந்தோம்னா இந்த மாதிரி தான் யோசிச்சிருப்போம். விளைவுனா ஒரு ரிசல்ட்டை குறிக்குது. ஒரு 2 சம்பவங்கள் நடந்ததுக்கப்புறம் ஒரு ரிசல்ட் வரும் இல்லைங்களா, அதை குறிப்பிடுது அப்படின்னு நம்ம யோசிக்கும் போது வரும். ஸோ இந்த இடத்துல வளர்ச்சி, விளைவுனா வளர்ச்சி. அசதிங்கிறது நமக்கு தெரியும், சோம்பலாக இருக்குது, சோர்வாக இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகேங்களா? அடுத்ததாக பாடலின் பொருள் நமக்கு ஈஸியாக தான் இந்த பாடல் கொடுத்துருக்காங்க. ஸோ தமிழை எந்த அளவுக்கு அவங்க சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறது இந்த பாடலின் பொருளை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். ஸோ பாடலின் பொருள் ரொம்ப ஈஸியாக தான் இருக்குது. அதை கொஞ்சம் நீங்கள் பார்த்துக்கோங்க. என்னென்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா, தமிழை அமுதோட கம்பேர் பண்ணியிருக்காங்க. எதோடெல்லாம் தமிழை கம்பேர் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது தான் இதோட பேசிக் கொடுத்துருக்காங்க. தமிழை அமுதாவும், நிலவாவும், மணமாவும், பாலாவும், வானம் மற்றும் தோல் மற்றும் வாள், இத்தனை வகையாக கம்பேர் பண்ணி இதோடெல்லாம் பண்ணி இவங்க நம்ம எடுத்து சொல்லியிருக்காங்க. பாரதிதாசன் அவர்கள் கம்பேர் பண்ணி பாட்டு எழுதியிருக்காரு. ஓகே, ஒரு கிளான்ஸ் நம்ம அதை பார்த்தலாம். பாடலின் பொருள். தமிழுக்கு அமுதென்று பெயர். இன்பம் தரும் அந்த தமிழ் எங்கள் உயிருக்கு இணையானது. ஓகே, அமுது உயிருக்கு இணையானது. அமுதம் சாப்பிட்டோம்னா என்னாகும்? சாகவே மாட்டோம். அது உயிர் வாழ்ந்து கொண்டே இருப்பார்கள் அப்படிங்கிறது தானே நம்ம அந்த கதையில் கேட்டிருப்போம். ஸோ தமிழ் என்பது தமிழ் அமுது போன்றது, அது உயிருக்கு இணையானது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக நிலவோட ஒப்பிடுறாங்க. தமிழுக்கு நிலவென்று பெயர். இன்பத்தமிழ் எங்கள் சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது. இந்த இடத்துல ஈஸியாக நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம். தமிழை நிலவோட ஒப்பிடுறாங்க. அந்த நிலவு என்னென்ன ஆகும்? தேய்பிரியாவும் வளர்பிரியாவும் ஆகும். தேய்ந்து போன எங்களுடைய சமூகத்துக்கு சமூக வளர்ச்சிக்காக இந்த தமிழ் பயன்படுது அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கலாம். இல்லைனா ஒரு வளர்ச்சிக்கு ஒரு மரம் வளர்கிறது அப்படின்னா என்ன தேவை? அடிப்படையாக நீர் தேவை. ஒரு உயிர் வளர்கிறது அப்படிங்கும்போது கண்டிப்பாக நீர், ஆகாரம் கண்டிப்பாக தேவைப்படுது. ஸோ சமூக வளர்ச்சிக்கு அடிப்படையான நீர் போன்றது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தமிழுக்கு மனம் என்று பெயர். அது எங்கள் வாழ்விற்கே உருவாக்கப்பட்ட ஊர் ஆகும். இந்த பக்கம் போன வாட்டி நம்ம கிராமத்து சைடில் போகும்போது இந்த பக்கம் போகும்போது இந்த ஊர் பக்கம் போகும்போதே நமக்கு ஒரு மனம் வீசுகிறது அப்படின்னு நம்ம யோசிப்போம் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம ஒரு ஸ்பாட்டை ஒரு பேட் ஸ்மெல் அடிக்கும்போது, ஒரு இடத்த கிராஸ் பண்ணும்போது இந்த ஊருக்கு போனால் ஒரு மனம் மூக்கை பிடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நமக்கு ஞாபகம் வரும். இதில் நமக்கு ஈஸியாக ஞாபகம் வருது. மனம்னா ஊர் பக்கம் வீசுகிற மாதிரி இருக்கும்.
ஊர் பக்கம் உருவாக்குறது, அந்த ஊரை வந்து உருவாக்கியிருக்காங்க, அப்படி உருவாக்கியிருக்காங்க அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்ததாக தமிழங்கள் இளமைக்கு காரணமான பால் போன்றது. நம்ம ஒரு சில ஆட்ஸ்லாம் பார்த்துருப்போம். அந்த மகாராணிகள், அந்த காலத்தில் மகாராணிகள் வந்து பால்லேயே குளிச்சுட்டு வருவாங்க. அதுவும் அந்த ரோஜா இதழ்களெல்லாம் போட்டு ஒரு குளியலை வந்து போட்டு வருவாங்கன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு இடத்துலலாம் நம்ம பார்த்துருப்போம். டக்குன்னு இதை பால் இளமைக்கு காரணம் பால் அப்படின்னு சொல்லும்போது அந்த டைலாக் தான் ஞாபகம். ஸோ நீங்களும் உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓ, இவ்வளோ இளமையாக இருக்கிறீங்க, பால்லேயே குளிப்பீங்களோ அப்படின்னு நிறைய பேர் கேட்பாங்க. நல்ல புகழ் மிகுந்த புலவர்களுக்கு கூர்மையான வேல் போன்ற கருவியாகும். இந்த இடத்துல வந்து பால் ப்ளஸ் வேலை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. வேல் வந்து கூர்மையாக இருக்கும். புலவர்கள் வந்து அவ்வளோ கூர்மையாக வந்து அந்த தமிழை வந்து பயன்படுத்தியிருப்பாங்க. இந்த இடத்துல பால் புலவர்கள் வேல் பற்றி பேசியிருக்காங்க. வேல் கருவியை வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா. தமிழ் எங்கள் உயர்விற்கு எல்லையாகிய வானம் போன்றது. இன்பத்தமிழ் எங்கள் சோர்வை நீக்கி ஒளிரச் செய்யும் தேன் போன்றது. ஓகேங்களா. தமிழ் வந்து வானத்தை தான் எல்லைன்னு சொல்லுவோம். வானம் வரைக்கும் நம்ம தமிழ் வந்து எல்லையாக இருக்குது. அந்த வானத்தில் என்ன இருக்குது? வெளிச்சமாக இருக்குமா? ஒரு வெளிச்சம் பட்டாலே நமக்கு ஒரு சோம்பல் நீங்கி போயிடும். சரிங்களா. அந்த சோம்பல் நீங்கிற மாதிரி வந்து அந்த சோம்பலை நீங்கிற மாதிரி வந்து நம்ம தேன் சாப்பிட்டோம்னா அந்த சோம்பல் நீங்கிடும். அந்த தேன் சாப்பிட்டாலே சோம்பல் நீங்கிடும் அப்படிங்கிற கூற்றுப்படி நம்மளை தமிழை படித்த உடனே நம்மளுக்கு அந்த சோர்வு நீங்கள் அப்படியே பிரகாசமாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறாங்க. தமிழ் எங்கள் அறிவுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்றது. ஆமாம் தானுங்களே. அப்போ எக்ஸாமுக்கு வந்து தமிழ் வந்து மேக்ஸிமம் நம்மளுக்கு துணை கொடுக்கும் தோல் போன்ற நண்பன் போல் இருக்குது. தமிழ் எங்கள் கவிதைக்கு வைரம் போன்ற உறுதிமிக்க வாளாகும். ஸோ இந்த இடத்துல வைரத்தை பற்றி குறிப்பிட்டிருக்காங்க. எதனால அப்படின்னு பார்த்தோன்னா வைரத்தால் தான் நம்ம கட் பண்ண முடியும். ஸோ அந்த வைரத்தை வாலில் செஞ்சோம்னா எப்படி இருக்கும், எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும், அந்த அளவுக்கு நமக்கு துணையாக நின்று ஸ்ட்ராங்காக நமக்கு வலுப்படுத்தக்கூடியதாக இருக்குது தமிழ். ஓகே, அடுத்ததாக வந்து நூல் வெளியீடு பார்க்கலாம். பாரதிதாசன் இயற்பெயர் எல்லாருக்குமே தெரியும், கனக சுப்புரத்தினம். இங்கே சுப்புரத்தினம் மட்டும்தான் கொடுத்துருக்காங்க. ஸோ பிற்காலத்தில் வந்து அதோட எக்ஸ்டென்ஷன் நம்ம பார்க்கலாம் மற்ற சப்ஜெக்டில் பார்க்கும்போது. பாரதியாரின் கவிதைகள் மீது கொண்ட பற்றின் காரணமாக தம் பெயரை பாரதிதாசன் என மாற்றிக்கொண்டார். ஸோ பாரதியார் மேலே இவருக்கு பற்று அதிகமாக இருக்கனால்தான் பாரதிதாசனாக மாறியிருக்கிறாரு. கனக சுப்புரத்தினம் பாரதிதாசனாக மாறியிருக்கிறாரு. தம் கவிதைகளில் பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு முதலான புரட்சிகரமான கருத்துக்களை பாடுபொருளாக பாடியுள்ளார். எனவே இவர் புரட்சிக்கவி என்று போற்றப்படுகிறார். புரட்சிக்கவி பாரதிதாசன், ஞாபகம் வச்சுக்கோங்க. புரட்சிக்கவி என்று போற்றப்படுபவர் யார்? பாரதிதாசன். இவர் பாவேந்தர் என்றும் சிறப்பிக்கப்படுகிறார். இப்பாடல் பாரதிதாசன் கவிதைகள் என்ற நூலில் தமிழ் என்னும் தலைப்பின் கீழ் இடம்பெற்றது. ஓகேங்களா. இப்போது நம்ம மெயினாக வந்து எதை பார்க்கலாம் அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதிதாசனோட இயற்பெயர் என்ன அப்படின்னு பார்க்கலாம். ஸோ பாரதிதாசன் தான் இந்த நூலை இயற்றிருக்காரு. இந்த நூல், இந்த இன்பத்தமிழ் அப்படின்னோடனே நமக்கு எந்த லைன் ஞாபகம் வரணும்? லாஸ்ட்டாக இருக்கிற லைன் வந்து ஞாபகம் இருக்கணும். பாரதிதாசனோட கவிதைகள் அப்படிங்கிற நூலில் இருந்து, பாரதிதாசன் கவிதைகள் நூல் இருக்கும், அதிலிருந்து எடுக்கப்பட்ட தமிழ் என்னும் தலைப்பின் கீழே வந்து இந்த பாடல், இந்த செயல் வந்து அமைஞ்சிருக்கு. ஓகே, ரெண்டாவது பாயிண்ட் வந்து என்னென்னு பார்க்கலான்னா, பாரதிதாசனோட இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். எப்படி பாரதிதாசனாக மாறினுச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, பாரதியார் மீது கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசனாக மாறிட்டார். இவருக்கு வேறு பெயர் ஏதாவது சொல்கிறாங்களா அப்படின்னு பார்த்தோம்னா, எஸ் சொல்கிறாங்க. புரட்சிக்கவி என்றும் பாவேந்தர் பாரதிதாசன்கிறது நல்லா எல்லாருக்குமே ஞாபகம் வரும். புரட்சிக்கவி பாவேந்தர் பாரதிதாசன் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ கண்டிப்பாக இந்த பேர் வந்து மறக்காமல் இருக்கும். அடுத்ததாக இவர் எழுதின கவிதைகளில் வந்து சில கருத்துக்கள், புரட்சிகரமான கருத்துக்கள் வந்து இடம்பெற்றிருக்கு. அது எதை பற்றி அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, பெண் கல்வி. இதில் வந்து பெண் கல்விக்கும் கைம்பெண் மறுமணம், பெண் கல்வி, கைம்பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு, இதை பற்றி புரட்சிகரமான கருத்துக்களை வந்து இதில் பாடுபொருளாக பாடியிருக்கிறாரு.
ஓகேங்களா? அப்படியே ஒரு ரிவிஷன் பண்ணி பாருங்கள். பாவேந்தர் பாரதிதாசன் வந்து பாரதியார் மேலே கொண்ட பற்றின் காரணமாக பாரதிதாசன் என்று பெயர் மாற்றிக்கொண்டார். இவரோட இயற்பெயர் வந்து கனக சுப்புரத்தினம். ஓகேங்களா? அடுத்ததாக வந்து இவர் வந்து இந்த பாடல் வந்து எந்த இடத்துல இருந்து எடுத்திருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இவர் எழுதின பாரதிதாசன் கவிதைகளில் தமிழ் என்னும் தலைப்பு கீழே இந்த பாடல் வந்து எடுத்திருக்காங்க. இவர் என்ன சொல்ல இருக்கிறாரு, வேறு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, பெண் கல்வி சொல்லியிருக்கிறாரு. கைம்பொன் இந்த கைம்பொன் தான் அந்த ஒரு சென்டென்ஸாகவே வர மாட்டேங்குது இல்லைங்களா? ஒரு மாதிரியாக போட்டிருக்காங்க. எதனால் இதை வச்சுருக்காருன்னு தெரிஞ்சுக்கணும். கைம்பெண் மறுமணம். பெண் கல்வி சொல்லியிருக்காங்க, மறுமணத்தை பற்றி சொல்லியிருக்காங்க. கைம்பெண் மறுமணம் பொது உடைமைக்காகவும் சொல்லியிருக்காரு. பகுத்தறிவுக்கும் சில வந்து கருத்துக்களை வந்து சொல்லியிருக்கிறாரு. ஓகேங்களா? பொது உடைமை பகுத்தறிவாக பேசணும். ஸோ இதுதான் டாபிக். இந்த இயல் 1ல் இந்த டாபிக் வந்து இவ்வளோ நேரம் எடுத்துருச்சு. ஸோ ஸ்டார்டிங்கில் படிக்கும்போது உங்களுக்கு ஒரு 10 நிமிஷம் தான், ஒரு சப்ஜெக்டும் ஒரு 10 நிமிஷம் தான் ஆகும். நீங்கள் படிச்சுக்கிட்டிங்கன்னா இன்னும் நீங்கள் சீக்கிரமாக படிச்சிங்கன்னா இன்னும் வேகமாகவே படிச்சிடலாம். ஓகேங்களா? அடுத்தது வந்து கற்பவை கற்றபின், இதை கொஞ்சம் நல்லா பார்த்துக்கோங்க. இன்பத்தமிழ் என்ற பாடலை இனிய ஓசையுடன் பாடுக, அதை பாட சொல்லியிருக்காங்க. பற்றி வகுப்பறையில் அமுது நிலவு, அமுது வந்து எதோட கம்பேர் பண்ணியிருக்கிறாங்க அப்படின்னு இதை நீங்கள் பார்த்துட்டு ரிமெம்பர் பண்ணுங்கள். ஓகே, அமுது வந்து எதோட நம்ம கம்பேர் பண்ணால், அமுது சாப்பிட்டா உயிரோடு இருப்போம், உயிருக்கு நிகரானது. ஓகேங்களா? நிலவு வந்து என்ன சொல்லுவோம், தேய்ந்து மறையும். ஸோ வளர்ச்சி அடையும், சமூக வளர்ச்சி. நிலவு வந்து வளர்ந்து தேயும் இல்லைங்களா? வளர்ச்சி அடையும் போது சமூக வளர்ச்சிக்கு என்ன தேவை, ஒரு வளர்ச்சி தேவைன்னா ஒரு உயிர் வளரணும் அப்படின்னு பார்த்தோம்னா நமக்கு என்ன தேவை, நீர் ஆகாரம் தேவை. நீரோட கம்பேர் பண்ணியிருப்பாங்க. மனம் வந்து தெரியும், ஊர் உருவாக்கப்பட்ட காரணமாக இருந்தது அப்படின்னு. மனம்னா வாசம் வரும். ஸோ அந்த ஊர் பக்கம் போனோம்னா இந்த வாசம் வரும், ஊர் உருவாகி இருக்கிறதுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது நம்ம பார்த்தோம். ஓகேங்களா? இதிலே நம்ம வந்து அந்த பாடலையே முடிச்சிட்டோம். அடுத்ததாக தமிழுக்கு நீங்கள் சூட்ட விரும்பும் பெயர்கள் பட்டியலிடுகப்பா. நம்மளுக்கு என்னப்பா, நம்ம கவிஞரா, அந்த அளவுக்கு நம்மளால் பெயர் சூட்ட முடியுமா அப்படின்னு தெரியல. இருந்தாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். தமிழ் கவிதைகள் பாடல்களை படித்து மகிழ்க. இங்கே வந்து பார்த்திங்கன்னா, தமிழே உயிரே வணக்கம், தமிழே உயிரே வணக்கம், தாய்ப்பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும், அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும், தமிழே உன்னை நினைக்கும், தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும். காசி ஆனந்தன் எடுத்துக்காட்டு கொடுத்துருக்காங்க. இதை கொஞ்சம் நீங்கள் படிச்சுக்கோங்க. ஓகேங்களா? காசி ஆனந்தன் ஒரு இடத்துல வந்து சொல்லியிருக்காங்க, தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும். தமிழை நினைக்கும் போது நினைக்கும் போட்டிருக்காங்க. ஓகே.